Hi guys, welcome back to Pratham Teach. இன்னைக்கு பார்க்க போகிற செம்மையான ஒரு ட்ரிக் தான். இந்த ட்ரிக் என்னென்னா உங்கள் செட்டிங்ஸில் இருக்க நார்மலான ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அதை நான் இன்றைக்கி சொல்லி தருவேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி Pratham Teach சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது என்னென்னா செட்டிங்ஸில் வந்து எப்படி என்னென்ன ட்ரிக்ஸுங்கன்னா நான் பார்க்க போகிறேன். ஃபஸ்ட் ட்ரிக்ஸ் நேம் என்னென்னா உங்களுக்கு வந்து டைனமோ எஃபெக்ட்ஸ். இது கீழே இங்கே எனபிளாக இருக்கும், நீங்கள் வந்து பார்க்கலாம். டைனமோ எஃபெக்ட்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டாக இருக்கிறது லாக் அண்ட் என்டர் ஹோம் ஸ்க்ரீன் அனிமேஷன். இது எப்படின்னா ஆப்ஸ் வந்து எந்த மாதிரி டிஃப்ரென்ஸில் வந்து உங்களுக்கு இருக்குது உள்ள ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ஆப் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு வந்து ஜம்ப் ஆகி வருது, இல்லை சைடில் வந்து ஸ்லைட் ஆகி வருது. இந்த மாதிரி உங்களுக்கு பார்க்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஜம்ப் ஆகி வரும். ப்ளஸ் நீங்கள் கீழே மட்டும் லைட்டாக உங்களுக்கு ஸ்க்ரீன் தெரியும், மேலே வந்து ஃப்ளைங் ஸ்க்ரீன். இது உங்களுக்கு நிறைய அனிமேஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் எனக்கு இப்போ ஜம்பிங் எஃபெக்ட் பிடிக்கணும், நான் ஜம்பிங் எஃபெக்ட் வச்சுருக்கேன். நான் நெக்ஸ்ட் அனிமேஷன் என்னென்னா ஃபேஸ் ரெக்கார்டிங் அனிமேஷன். இது என்னென்னா வந்து ஃபேஸ் லாக் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா, அதில் வந்து டிஃபால்ட்டாக இந்த மாதிரி வச்சு அனிமேஷன் இருக்கும். நீங்கள் வந்து அனிமேஷன் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஃபேஸ் அனிமேஷன் வச்சுக்கலாம், இல்லை மேஜிக் கியூப் அனிமேஷன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அனிமேஷன் நீங்கள் வச்சுக்க முடியும் உங்களால். இது ரொம்ப உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா வந்து ஃபேஸ் அனிமேஷன் வச்சுங்க. நெக்ஸ்ட் சார்ஜிங் அனிமேஷன். இது எப்படின்னா நீங்கள் சார்ஜிங் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வந்து எம்ஐயில் வந்து மேக்ஸிமம் அதிகமாக தெரியும். சார்ஜ் பண்ணால் ஃபாஸ்ட் சார்ஜிங் ட்ராக்கிங் தெரியும். அந்த மாதிரி இதுலேயும் ட்ராக்கிங் தெரியும் உங்களுக்கு. நீங்கள் இது எந்த மாதிரி கலெக்ஷன் வேணால் வச்சுக்கலாம். இதில் வந்து 4 கலெக்ஷன் 5 கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிக்கோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் நான் இந்த மாதிரி வச்சுக்கேன், கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தெரியுது, அதனால் இதை அப்ளை பண்ணிக்கிறேன் நான். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இன்டர்நெட் யூஎஸ்பி அனிமேஷன். இது வந்து சார்ஜஸ் போடும்போது உங்களுக்கு வந்து இதுவும் அதே மாதிரி தான். சார்ஜஸ் போடும்போது எந்த வெஹிக்கல்னு தெரியும் உங்களுக்கு. கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூப்பராக இருக்குது தெரியுங்க. இங்கே வந்து எப்படின்னா ஒரு லைட்னிங் போகிற மாதிரி தெரியுது. ப்ளஸ் இது வந்து கொஞ்சம் இடி இடிக்கிற மாதிரி தெரியுது. இது ஃபயர் ஆப்ஷன் மாதிரி தெரியுது. கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இதுவும் எனக்கு பிடிச்சதும் நீங்கள் வச்சுக்கோங்க. ப்ளஸ் ஸ்க்ரீன் ஆஃப் அண்ட் அனிமேஷன் அப்படின்னா ஸ்க்ரீன் எந்த மாதிரி டிஸ்பிளே வந்து ஆஃப் ஆகணும், ஷைடில் ஷேடாகி ஆஃப் ஆகணுமா, இல்லை ஓப்பன் ஆகணும் ஷைடில் ஷேடாகி ஓப்பன் ஆகணுமா, நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இது அப்லேருந்து ஓப்பன் ஆகுது, இது டவுன்லேருந்து வந்து ஓப்பன் ஆகாது, அப்லேருந்து மட்டும் தான் ஓப்பன் ஆகுது. ப்ளஸ் இது சென்ட்ரல்லேருந்து ஓப்பன் ஆகும் ஆஃப் ஆகும் உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் பார்க்க வந்து டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு. அந்த மாதிரி பார்த்துக்கலாம். நாங்கள் செகண்ட் டிப்ஸ் பார்க்கலாம். செகண்ட் டிப்ஸ் வந்து என்ன பேருனா நேவிகேஷன் பார். ஒரு சில மொபைல்ஸில் வந்து நேவிகேஷன் பார் ப்ளஸ் சிஸ்டம் பார்னு இருக்கும். நீங்கள் வந்து நேவிகேஷன் சிஸ்டம் பார்னு எனக்கு இருக்குது. இதில் வந்து என்ன பார்க்க போனால் நீங்கள் மினிமம் யூஸ் பண்ணுறது வந்து அந்த பேக் பட்டன் வந்து இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவீங்க எல்லாருமே. கீழே இங்கே 3 டாட் பட்டன் யூஸ் பண்ணுவீங்க. ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அதாவது சைட் ஸ்லைடிங் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து பேக்கு சென்டர் பிளாக் பண்ணணுன்னு ஹோமும் இப்படி போகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நான் வந்து அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன் நான். இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டைல் நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். தேடி இந்த வீடியோ பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஷார்ட் அண்ட் ஆக்சஸபிலிட்டி தான். இது என்னென்னா மேக்ஸிமம் எல்லா மொபைலும் இது இருக்கும். இல்லாத மொபைல் வந்து ஆக்சஸபிலிட்டின்னு இருக்கும். அது நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரே ஒரு ட்ரிக் தான் நான் சொல்ல போகிறேன். என்னென்னா ஸ்மார்ட் மோஷன். இதுக்குள்ளே போயிட்டீங்க. ஸ்மார்ட் கால் இருக்கும். அந்த ஸ்மார்ட் கால் எதுக்குன்னா உங்களுக்கு ஆன்சர் பண்ணும்போது வந்து எல்லாம் ஸ்வீப் பண்ணி தான் நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க. இது வந்து நார்மலாக வந்து நீங்கள் ஸ்வீப்பே பண்ண தேவையில்ல. ஆட்டோமேட்டிக் நீங்கள் ஹியரில் வச்சா போதும், ஆட்டோமேட்டிக்காக கால் அட்டன் ஆயிரும். கட் பண்ணுறது நீங்கள் எப்பயும் நார்மலாக கட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீப் வச்சுன்னா எப்படி ஆனாங்க பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்மார்ட் ஆன்சருக்கு வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட்டாக ஆஃபில் தான் இருக்கும். நீங்கள் எனபிள் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சொல்லுங்கள். காதில் வச்சா உடனே அட்டன் ஆயிரும். நீங்கள் வந்து எந்த ஒரு டச் பண்ணோன்னா காதில் வச்சோடனே சென்சார் மூலமாக அட்டன் ஆயிரும் உங்களுக்கு. ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு. இது நான் வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு. அதை நான் எனபிள் பண்ணிக்கிறேன். அதேமாதிரி ஸ்விட்ச்னா நீங்கள் காதில் வச்ச உடனே கட் ஆயிரும். அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ண வேணாம். நீங்கள் மேக்ஸிமம் வந்து இது வந்து டிஃபால்ட்டாக ஆஃப்லேயே வச்சுக்கோங்க. அதான் உங்களுக்கு பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க கைஸ். நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னா ஒரு சில பேருக்கு வந்து கூகுள் அக்கௌண்ட் வந்து ஈஸியாக டெலிட் பண்ண தெரியும். ஒரு சில பேருக்கு தெரியாது. நீங்கள் வந்து என்னடா அதை டெலிட் பண்ண முடியலன்னு நீங்கள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணீங்க. டெலிட் பண்ணும்போது அக்கௌண்ட் அண்ட் இந்த ஆக்சஸ் இருக்குது. அதில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் எந்த அக்கௌண்ட் வந்து டெலிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே ஓப்பன் பண்ணிங்க. இதில் உங்கள் ஜிமெயிலில் எத்தனை அக்கௌண்ட் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்டில் எத்தனை அக்கௌண்ட் இருக்குது, ஃபேஸ்புக் எத்தனை அக்கௌண்ட் இருக்குன்னு உங்களுக்கு ஒன்றுனா வந்து இங்கே வியூ ஆகும். அதில் வியூ ஆகும்போது நீங்கள் வந்து எனக்கு இந்த அக்கௌண்ட் பிடிக்கல அப்படிங்கிறது இங்கே டெலிட் அக்கௌண்ட் ஆப்ஷன் இருக்குது. டெலிட் அக்கௌண்ட் ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஈஸியாக டெலிட் பண்ணுங்க. வந்து டெலிட் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன இமேஜ் ப்ளஸ் காண்டாக்ட்ஸ் வேணுமோ அதெல்லாம் பேக்கப் பண்ணிட்டு மறக்காமல் டெலிட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி பார்க்க ட்ரிக்ஸ் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு கைஸ். உங்களுக்கு வந்து இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். நான் வந்து போனஸ் டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இது வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் இருக்கும், இல்லைன்னா மோர் ஆப்ஸ்ன்னு இருக்கும், மோர் செட்டிங்ஸ் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் கிளிக் பண்ணி லாஸ்ட்டு கீழே வந்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் வந்து ஒரு சில பேருக்கு எனபிளாக இருக்காது, ஒரு சில பேருக்கு எனபிள் பண்ணிப்பீங்க. எனபிள் பண்ணிங்கன்னா அபவுட் ஃபோனில் போயிட்டு நீங்கள் வந்து
ஒரு சில நம்பரில் வந்து பில்ட் நம்பர் இருக்குது, ஒரு சில பேருக்கு வந்து IMEI நம்பர் ப்ளஸ் வந்து இங்கே காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு சில பேருக்கு வந்து இங்கே வந்து எந்த மாதிரி இருக்குன்னா சாஃப்ட்வேர் வெர்ஷன் இருக்கும், வந்து கிளிக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் வந்து ஆல்ரெடி எனபிள் எனக்கு இருக்குது, எனக்கு அந்த மாதிரி எனபிள் பண்ணிக்கிறீங்க. 8 டைம் கிளிக் பண்ணி எனபிள் பண்ணிக்கோங்க. டெவலப்பர் ஆப்ஷன் போயிட்டிங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷனில் இது என்ன பார்க்க போனால் ஒரு செம்மையான ஒரு யூசர்ஸான உங்களுக்கு தான். ப்ளூடூத் நீங்கள் வந்து பேர் பண்ணுறது ஒரு டிவைஸ் தான் பேர் பண்ண முடியும். ஒரு டிவைஸில் வந்து ப்ளஸ் வந்து ப்ளூடூத் ஹெட்செட்டு இல்லைனா ப்ளஸ் ஸ்பீக்கர் வந்து கனெக்ட் பண்ணி ஒரு டிவைஸ் தான் வந்து பேர் பண்ண முடியும். இந்த ஆப்ஷன் வச்சு நீங்கள் வந்து நிறையா டிவைஸ் வந்து பேர் பண்ணலாம். மினிமம் 5 டிவைஸ் வந்து பேர் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. நம்ம வந்து மொபைலே இருக்குது, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாமல் இருக்குது. அது எப்படின்னா கீழே வந்து நீங்கள் ஸ்வைப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் ப்ளூடூத் கனெக்ஷன் ஆடியோ டிவைஸ் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எத்தனை டிவைஸ் வந்து கனெக்ட் பண்ணலாம்னு நீங்கள் கேட்குறீங்க. நான் மினிமம் வந்து 5 டிவைஸ் வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஆனால் டிஃபால்ட்டாக 5 டிவைஸ் கனெக்ட் ஆகுது. மேக்ஸிமம் 1 டிவைஸும் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். இதுக்கு வந்து என்ன ப்ளூடூத் வந்து ஃபஸ்ட் டெவலப் ஆப்ஷன் எனபிள் பண்ணிட்டு இங்கே உங்களுக்கு எத்தனை டிவைஸ் கனெக்ட் பண்ணணும். நான் பேசாமல் வந்து ஸ்மார்ட் வச்சுருக்கேன், அதையும் நான் கனெக்ட் பண்ணணும். ப்ளூடூத் ஹெட்செட் வச்சுக்கேன், 2 கனெக்ட் பண்ணணும்னா நீங்கள் 2 இல்லை 3 அதுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் நான் 3ன்னு வச்சுக்கிறேன். அந்த ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது ப்ளஸ் ப்ளூடூத் ஹெட்செட் இருக்குது. ஆனால் இதை கனெக்ட் பண்ணி நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் வந்து ஸ்மார்ட் வாட்ச் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து ஸ்மார்ட் வாட்ச் நார்மலாக லோக்கல் வாட்ச் வாங்காதீங்க, நல்லா பிராண்ட் வாட்ச் வாங்கினீங்கன்னா வந்து பிராண்ட் வாட்ச் வாங்கும்போது MI ப்ளஸ் ரியல்மி தான் வாங்கும்போது உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா நீங்கள் வந்து வாட்ச் வச்சு நீங்கள் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம். மொபைல் வந்து பேண்டோட கனெக்ட் ஆகிருந்தால் மட்டும் போதும். வாட்ச் வந்து நீங்கள் வந்து ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணிக்க முடியும் உங்களால் ஈஸியாக. அந்த ஒரு ட்ரிப்ஸ் இருக்குது. நீங்கள் லோக்கல் பிராண்ட் வாங்கினீங்கன்னா என்ன பண்ணணும்னா இதில் ரெண்டுமே நீங்கள் வந்து மொபைல் டிவைஸில் தான் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ப்ளூடூத் வாட்சும் ப்ளஸ் ப்ளூடூத் ஹியர்செட்டும் உங்களுக்கு வந்து மொபைலோட கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு. அது உங்களுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் ட்ரை பண்ண முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த ஆப்ஷன் நீங்கள் ஈஸியாக அதை ட்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த வீடியோ மறக்காமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, லவ் யூ, பை பாய் கைஸ்.